Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நம்ம வந்து டைமண்ட் நெக்ல பண்ண அழகான ஒரு த்ரெட் வொர்க் டிசைன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ளவுஸ் இதுதான். பாருங்க, டைமண்ட் நெக். ஆக்சுவலா வந்து இது ரெகுலர் டைமண்ட் நெக் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான நெக். நம்ம வந்து ஹை நெக் ப்ளவுஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹை நெக் கொடுத்துட்டு நெக்குக்கு கீழே ஒரு டைமண்ட் ஷேப் ஓப்பன் மாதிரி கொடுத்துட்டு அந்த டைமண்ட் ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ரோப் போட்டு டைப் பண்ணிக்கிற மாதிரி நான் இந்த ப்ளவுஸோட நெக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் பாருங்கள், இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட பேக் நெக். ஸோ இந்த நெக்கோட லேயரில் வந்து நம்ம எப்பவும் போல் ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி த்ரெட்டு பீட்ஸ் மட்டும் கொடுத்து ஃபுல்லுமே வந்து ஒர்க் டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதோட சாரீ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ. இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 வரும். ஸோ இது வந்து ஒரு நேவி ப்ளூ சாரீ, நல்ல டார்க் கலர். இதில் வந்து பிங்க் ஷேட் வருது. பிங்க் வந்து உள்ளுக்குள்ள முந்தி. ஸோ பிங்க் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி மெஜந்தா கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதோட இந்த முந்தி ஃபுல்லும் பிங்க் கலரில் செக்குடு பார்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலேயும் கீழே வந்து பார்டர். ஸோ இந்த பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா முந்தி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஃபுல் பாடியுமே சாரியோட ஃபுல் பாடியுமே இந்த வயலட் நேவி ப்ளூ மாதிரி சேட்ல அங்கங்கே புட்டாஸ் மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே சேம் டிசைன் வந்து ப்ளவுஸ்லேயும் புட்டாஸ், இந்த டிசைனே இந்த கோல்டு டிசைன் இருக்கிற மாதிரியே ப்ளவுஸ்லேயும் புட்டாஸ் வந்து நான் ரெடி பண்ணேன். அடுத்து வந்து ப்ளவுஸை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பாருங்க, இதோட பேக் நெக் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ பேக் நெக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி வருது. ஸோ இந்த இடம் தான் வந்து நெக்கு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஸோ இந்த ஓப்பன் வந்து ஷேப் வந்து டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து அப்படியே வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துட்டு வெளியில் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் 2 லேயருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாரியோட கலரில் ஃப்ரெஞ்ச் நாட், சாரியோட கலர் த்ரெட்டில் வெளியில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அந்த ட்ரையாங்கிளில் ஃபுல்லும் வந்து லோடு ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி வெளியில் அந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து ஒரு லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த லீஃப் ஃபுல்லுமே வந்து சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட எண்டில் ஒரு மோத்தி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் கீழே வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டிசைனு. அதுக்கப்புறம் இதோட புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக தெரியும் நம்மளுக்கு. ப்ளவுஸ் வந்து இன்னும் கிராண்டாக இருக்கிற மாதிரி காட்டும் இந்த புட்டாஸு. ஒரு மோத்தி பீட்ஸு, சுற்றி வந்து சுகர் பீட்ஸ். இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாகவும் இருக்கும், ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கிறனால நல்லா தெரியும் இது. அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக சாரியோட வித் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் இருக்கும். ஸோ அந்த பார்டர் மேலே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்டர் மேலே இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நம்ம வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்தனால அந்த த்ரெட்டோட லேயர் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும். ஸோ த்ரெட்டு சுற்றி பீட்ஸ் இருக்கும்போது அதுவும் ஓரளவுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே நம்மளுக்கு தெரியுது. இந்த பார்டரும் வந்து ரொம்ப பிரைட் கோல்டு பார்டர் இல்லை, கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்கிறனால இன்னும் நல்லா இருக்குது டிசைனு. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூ நெக்கு. பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேனோ அதே சேம் டிசைன் இந்த ஃப்ரண்ட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ இதோட பிளவுஸ் டிசைன் நீங்க பார்த்திருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின டீட்டெயில் எல்லாமே நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.